வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னைக்கு திவ்ய தேசம் 13 தலைச்சங்க நான் மதியம் பற்றி பார்க்கலாம். இங்குள்ள பெருமாள் நான் மதிய பெருமாள், உற்சவர் வெண்சுடர் பெருமாள், தாயார் தலைச்சங்க நாச்சியார், செங்கமலவள்ளி சௌந்தரவள்ளி, தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, தலவிருட்சம் புரசு, நின்ற கோலம். பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் என்ன சிறப்புனா, கையில் சங்குடன் காட்சி தரும் பெருமாள், சந்திரனின் சாபம் தீர்த்த தலம், சிவனை போல் பிறை சூடி காட்சி அளிக்கும் பெருமாள். இந்த தலத்திற்கு தலைச்சங்காடு என்று ஏன் பெயர் பெற்றதுன்னா, பெருமாள் கையில் சங்கோட காட்சி தருகிறார். நெற்றியில் பிறையுடன் கையில் சங்குடன் காட்சி தருவதால் இந்த தலத்திற்கு தலைச்சங்காடு என்று பெயர் பெற்றது. ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து கிடைத்த அமிர்தம், மகாலட்சுமி உள்ளிட்ட பொருட்களில் சந்திரனும் ஒருவராவார். சந்திரன் முதலில் தோன்றியதால் திருமகளுக்கு அவர் அண்ணனாகிறார். நவக்கிரகத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடித்தவர் சந்திரன் ஆவார். ஒரு சமயம் சந்திரன் தனக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று திருமாலை வணங்கி ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார். இதில் கலந்து கொள்ள தேவர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்த யாகத்தில் குரு பகவானின் மனைவி தாராவும் கலந்து கொண்டார். சந்திரனோட அழகால் இவர் கவரப்பட்ட தாரா ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். சந்திரனுக்கும் தாராவிற்கும் பிறந்த குழந்தைதான் புதன் பகவான். தன்னோட பிறப்பு பற்றி தெரிஞ்சதும் புதன் தனது தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினார். அதே சமயம் சந்திரன் தாரா உறவு பற்றி அறிந்த குரு பகவான் சந்திரனுக்கு தொழுநோய் பீடிக்க சாபம் வழங்கினார். இது குறித்து திருமாலிடமும் முறையிட்டார். தனது சாபம் தீர சந்திரன் இந்த தலத்திற்கு வந்துதான் இங்கே உள்ள குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டார். சந்திரன் நீராடி சாபம் தீர்ந்த குளம் என்பதால் இங்கே உள்ள குளத்திற்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர் வழங்கப்பட்டது. இத்தலத்தில் மட்டுமே பெருமாள் தலையில் பிறை சந்திரனை அணிந்த நிலையில் காட்சி அளிக்கிறார். அது இதோட சிறப்பு. இந்த கோவில் பூம்புகாருக்கு மிக அருகில் இத்தலம் அமைந்துள்ளதால் சங்கிற்கும் பிரபலமான ஊராகவும் இது இருந்து வந்தது. இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பு, இவ்வுலக உயிர்களை எல்லாம் காப்பதற்காக சங்காரணேஸ்வரரை வழிபாடு செய்து தனது ஆயுதமாக சங்கை பெற்றுள்ளார் திருமால். அதனால் இவ்வூரில் உள்ள சிவபெருமான் கோவிலில் திருமாலுக்கு தனி சந்நிதி உண்டு. திருமாலுக்கு பாஞ்சசன்யம் என்ற சங்கை அருளிய காரணத்தினால் சிவபெருமான் சங்காரணேஸ்வரர் சங்கவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். சந்திர தோஷம் உள்ளவர்கள் இத்தல பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டால் சிறந்த பலன் உண்டு என்பது ஐதீகம். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து துளசியால் அர்ச்சனை செய்கிறார்கள். இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது. நான்மதிய பெருமாள் என்ற பெயரில் எழுந்தருளி உள்ளார். நாமும் இத்திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசம் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.